வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. இந்த பனி காலத்தில் நிறைய பேருக்கு சளி தொத்து வியாதி மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மெயிலுக்கு போவோம். அருண்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து டிப்ஸ் ஃபார் S25 அல்ட்ரா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ என்னன்னா, ஐ யூஸ்வலி லிசன் டு யுவர் வீடியோஸ் லைக் பாட்காஸ்ட். பெரும்பாலும் எல்லாருமே இதை தான் சொல்கிறாங்க. ஆஃபீஸ் போகும்போது பைக்கில் போயிட்டு இருக்கும்போது அப்படி மாட்டி விட்டுருவேன், இல்லாட்டி வந்து ட்ராவலில் இருக்கும்போது அப்படி மாட்டி விட்டுருவேன். ஃபோனோட ஸ்க்ரீனை ஆன் பண்ணணும்னு அவசியமே இல்லை, நீங்கள் வந்து கான்வர்சேஷன் டைப் ஆஃப் வீடியோ தான் பண்ணுறீங்க, அதனால் எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. whenever someone needs a recommendation, I always refer them to your channel for the best advice. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அந்த ட்ரஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. யூ கைஸ் ஆர் டூயிங் எ கிரேட் ஜாப். நன்றி நன்றி. இந்த யூ கைஸ் நீங்கள அதில் நீங்களும் சேர்த்தி தான். ஸோ எல்லாரோட டேட்டாவையும் எடுத்து தான் இந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ணுறோம். அதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னு சொல்லலாம் நம்ம கம்யூனிட்டிக்கு. ஏன்னா நான் ஒரு டிவைஸ் பற்றி என்னோட அபிப்பிராயத்தை நான் சொல்லும்போது அதை நான் எப்படி யூஸ் பண்ணணும் அந்த பேசிஸில் சொல்லுவேன். அதே டிவைஸை வேற ஒருத்தர் கேமிங் ஆஸ்பெக்ட்ஸில் சொல்லுவார். இன்னொருத்தர் பார்த்தா வெறும் மீடியா சென்ட்ரிக்காக நான் யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்னு சொல்லுவார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அதே டிவைஸை நான் செகண்ட் டிவைஸை யூஸ் பண்ணேன், அப்போ எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுவார். ஸோ அப்போ எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் டேட்டாஸ். எப்படி ஒரு ஃபோன், ஒரு பவர்ஃபுல் கேமரா ஸ்மார்ட் ஃபோன், அதுவும் ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக இருந்ததுன்னா வெர்சடைல் கேமரா செட்டப் இஸ் ஃபார் ஷுர் நீடட் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அந்த மாதிரி நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிறதுலே பெரிய அட்வான்டேஜ் இதுதான். ஒரே டிவைஸை பற்றி நம்ம கம்யூனிட்டியில் ஒரு 10 வீடியோ கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் iQOO 12 பற்றி மட்டுமே நம்ம நிறையா கவர் பண்ணியிருப்போம். iQOO 12 நம்ம அதை தனிப்பட்ட முறையில் நான் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னு நான் சொல்லியிருப்பேன். அதே iQOO 12 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்களே இப்போ யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது, ஆர்ஜின் வாய்ஸ் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களோட கருத்துக்களையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ மொத்தம் என்ன ஆயிடுதுன்னா, அன்னைக்கு ஆரம்பிச்சு ரிலீஸ் ஆன டைம்லேருந்து இப்போ இந்த மாதம் டிவைஸ் எப்படி இருக்குங்கிற வரைக்கும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஓகே, எனக்கு வந்து ஒரு சில டிப்ஸ் வேணும். S25 அல்ட்ராக்கு 3 மாதம் முன்னாடி தான் வாங்கினேன். நான் OnePlus 70லேருந்து இதுக்கு வந்தேன். OnePlus 70 6 வருஷம் யூஸ் பண்ணியிருக்காரு. நல்ல கிரேட்டு பேட்ரி அப்படி ஈவன் சொல்லி கேவ் அப்னா கண்டிப்பாக ப்ரோ 6 வருஷம் யூஸ் பண்ணால் பேட்டரி எப்படி தான் இருக்கும். நீங்கள் ஏன்னா பேட்டரி மாற்றிருந்தீங்கன்னா மறுபடியும் பையன் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாலும் அதே மாதிரி மாறி இருப்பான். இன்னொன்று என்னன்னா, 7 சீரிஸ் யாராவது வச்சிருக்கீங்க அப்படின்னா OnePlusல வந்து கம்யூனிட்டி பேஜ் போய் பார்த்து உங்கள் டிவைஸை நீங்களே என்ன பண்ண முடியும்னா டவுன்கிரேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் 70ல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் OS 10 இருக்கும். ஆக்சிஜன் OS 10 போட்டிங்கன்னா பியூர் ஆக்சிஜன் OS அது. அதில் கலர் OSோட கோடு எதுவுமே கிடையாது. அதை போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஃபோன் பறக்கும் அப்படியே. 2025 தெறிக்க விடுற அளவுக்கு செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். 2026லன்னே சொல்லிட்டு போயிடலாம். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அது செக் பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட இன்னும் 70 இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள். மை மெயின் கன்சர்ன் என்னென்னா, என்னோட S25 அல்ட்ராவில் ட்ரீம் ஃபோனு நான் கிட்டத்தட்ட 3 வருஷம் அதை வெயிட் பண்ணி வாங்கியிருக்கேன். இப்போ நான் ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறேன்னா, பேட்ரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகுது அண்ட் ஹீட் ஆகுது. டிவைஸ் ஹீட் ஆகுது, பேட்ரி ட்ரெயின் ஆகுது. பேக்ரவுண்ட் ஆப்ஸும் பார்த்தேன், எதுவுமே அந்தளவுக்கு சஸ்பீஷியஸாக இருக்கிற மாதிரி தெரியல. என்னோட யூசேஜ் சினாரியோ என்னெல்லாம் பார்க்கும்போது, நெட்வொர்க் வந்து நான் ஜியோ யூஸ் பண்ணுறேன் மொபைல் டேட்டாக்கு அண்டு பிஜி ஒய்ஃபை. இஷ்யூ ஹேப்பன்ஸ் ஆன் போத். ஒய்ஃபை யூஸ் பண்ணும்போது சூடாகுது. இது வந்து சீரியஸாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ப்ரோ. நான் கரெக்டாக ஒரு வாரம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணேன் ப்ரோ. அந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே ஏர்டெல்லோட மொபைல் டேட்டாவில் தான் அது ஓடிக்கிட்டு இருந்தது. அதை நான் நம்ம சேனலில் கவரும் பண்ணியிருப்பேன். S25 அல்ட்ரா வந்து கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதோட சாம்பிள்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி டிவைஸை பற்றியும் நான் வந்து நிறைய டேட்டா கொடுத்துருப்பேன். ஹீட்டிங்கிற ஒரு விஷயம் நான் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணல ப்ரோ. அவ்வளோ தூரம் நான் கேமரா யூஸ் பண்ணும்போது தான் டிவைஸோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அப்போ கூட பார்த்தீங்கன்னா, நான் ஓவர் ஹீட் ஆகிறேன், நான் கேமராவை க்ளோஸ் பண்ணுறேன், என்னால் எந்த டாஸ்க்குமே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, அப்போலாம் அது சொல்லவே இல்லை. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அப்போ நம்ம எய்தர் உங்கள் டிவைஸில் வந்து ஒரு பேக்கப் எடுத்து ரீசெட் எடுத்து சொன்னால் அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா 8.5 வரும். 8.5 வந்ததுக்கப்புறமா ஷார்ட் டவுன் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பேக்கப் எடுத்து ரீசெட் அடிச்சாகணும். அப்போ உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் ஹைலைட் என்னன்னா, நீங்கள் வந்து ஜியோ யூஸ் பண்ணும்போது மட்டும் தான் ப்ரோ ஹீட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா, ஓகே நெட்வொர்க் ரிலேட்டட் இஷ்யூ அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம். பட் ட்விஸ்ட் என்னன்னா, நீங்கள் ஒய்ஃபை யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆகுதுன்னு சொன்னது தான். ஸோ அதனால தான் அடுத்த மேஜர் அப்டேட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். அதே சமயம் அப்பயும் ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்கள் வந்து ஒரு பேக்கப் அண்ட் ரீசெட் மறந்துடாதீங்க. அடுத்து சார்ஜிங். ஐ சார்ஜ் ஃப்ரம் 15% to 90%. சாம்சங்கோட 25 வாட் சார்ஜர் தான் யூஸ் பண்ணுறேன். ட்வைஸ் அ டே, ஈவன் தான் ஐ மோஸ்ட்லி கேஷுவல் யூசர். இது வந்து கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது. ரீசன் என்னென்னா, நான் வந்து ஒரு ஃபுல் டே யூஸ் பண்ண முடிஞ்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ராவலில் இருக்கும்போது என்னால் வந்து காலையில் ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் ஒரு 6 மணி வரைக்குமே அந்த ஃபோனை அடித்து துவைக்க முடிஞ்சுது. இத்தனைக்கும் அது வந்து ஒரு 25% அந்த மாதிரி மிச்சம் இருந்தது. ஸோ அந்த 12 ஹவர்ஸில் ஒரு 5.5 to 6 ஹவர்ஸ் வந்து எஸ்ஓடி வந்திருக்கும். மீதி 6 ஹவர்ஸ் அது வந்து ஐடியலாக பாக்கெட்டில் சும்மா எங்கேயாவது இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபோன் கால்ஸ் அண்ட் சோஷியல் ஆப்ஸ் அண்ட் கேமரா ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணேன். ஸோ இதுதான் எனக்கு வந்து S25 அல்ட்ராலேருந்து கிடச்ச பேட்டரி லைஃப். ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாம்சங்கோட பேட்டரியோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அப்படி காஸ்ட்லின்னு கிடையாது. ஒரு 3000 ரூபாக்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம். லேபர் ஜிஎஸ்டிலாம் வச்சு முடிச்சிட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து S25 அல்ட்ராவை இந்த மாதிரி 15 to 90 இந்த மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 100 வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது டாப் அப் ஹேபிட். உங்களுக்கு டாப் அப் பண்ணுற மாதிரியான எபிலிட்டி இருக்குது அப்படின்னா,
அப்பப்போ டாப் அப் கூட பண்ணிக்கோங்க. டாப் அப் பண்ணுறதுனால எந்த ஃபோனுமே கெட்டு போக போகிறது கிடையாது. பெரும்பாலும் நான் யூஸ் பண்ணுற நிறைய ஃபோன்ஸ்லாம் டாப் அப்ல தான் இருக்கும். ரீசன் என்னன்னா, அந்த டிவைஸ் நான் பெரும்பாலும் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறனாலேயே, எப்போனாலும் நான் கேமரா யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி எனக்கு ஏற்படும். ஸோ அந்த சிச்சுவேஷன்ல 40% நான் டிவைஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா வேலைக்கு ஆகாது. அதனால பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா 40, 50 இப்படிலாம் வரும்போதே நான் டிவைஸை வந்து மேக்ஸிமம் சார்ஜ் போட்டுருவேன். அதுவும் பிரைமரியா யூஸ் பண்ணக்கூடிய நிறைய டிவைஸ் அப்படி தான் சார்ஜ் போடுவேன். அதுவும் கேமரால ரொம்ப நல்லா இருந்ததுன்னா. கேமரா ஆவரேஜ் ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் அப்படி வருத்தப்பட மாட்டேன். அதை நான் 30 வரைக்கும் கூட விடுவேன். பட் இந்த கேமரா சென்ட்ரிக் ஃபோன்ஸ் எல்லாமே எப்பயுமே நான் வந்து 50% மேலே டப்புன்னு சார்ஜ் போட்டுருவேன். நீங்கள் என்னோட பழைய பழைய வீடியோஸ்லாம் விட பேட்டரி கிராஃப் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்பெசிஃபிக்காக எங்கேயாவது வெளியே ட்ராவல் பண்ணும்போது மட்டும் தான் வந்து அது டெஸ்ட் பண்ணி நிஜமாவே பேட்டரி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கறதுக்காக நான் ஃபுல்லாக ட்ரெயின் ஆக விடுவேன். முடிஞ்ச அளவுக்கு. அதுவும் முடிஞ்ச அளவுக்குன்னா நான் 20%. இந்த 2025லேயே நான் யூஸ் பண்ணுற ஃபோனை மினிமம் 18% கொண்டு போனது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏதோ ஒரு ஃபோனை தான் நான் 18% வரைக்கும் கொண்டு போனேன்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த 20% கீழே போகிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ப்ரோ. டக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு சார்ஜ் போட்டுருவேன். ரொம்ப ரேர். ரொம்ப ரொம்ப ரேர். ஓகே. ஸோ அடுத்து என்னன்னா, அப்டேட் ஸ்டேட்டஸு. ஃபோன் வந்து வார்மாக இருக்குது. ஃபஸ்ட்டு வாங்கினப்ப. அப்புறம் 1U8க்கு அப்டேட் பண்ணேன். ஃபிக்ஸ் ஆகும்னு நினச்சேன். பட் அப்பயும் வார்மாக தான் இருந்தது. ஃபேக்ட்ரி ரீசெட்டு பண்ணேன் அப்டேட்டுக்கு அப்புறமா. அப்பயும் ஹீட்டிங் இருந்தது. ஸோ இது வந்து கொஞ்சம் கோளாறாக தான் இருக்குது. இவ்வளோ கொடூரமாக வந்து அந்த ஃபோன் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெரில. மேபி நம்ம நண்பர்கள் யாராவது வந்து அவங்களோட S25 அல்ட்ராவும் இப்படி தான் இருந்ததா அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்கன்னா நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணும்போது 1U8ல தான் யூஸ் பண்ணேன். 1U8 அப்டேட் வந்த புதுசில் நான் யூஸ் பண்ணேன். அப்டேட் வந்து 2 வீக்ஸ் ஆயிருந்தது. அப்போ தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தது. மேபி என்ன நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்புறம் பேட்டரி ட்ரெயின். ஓவர் நைட் ட்ரெயின் வந்து 12 to 15% ஆன் மொபைல் டேட்டா அண்ட் 8 to 10% ஆன் ஒய்ஃபை. நான் பெங்களூரில் இருக்கேன். ஸோ டெம்பரேச்சர் கூட இங்கே நார்மல் தான். ஃபேக்ட் தான். எனக்கு என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நைட் டைமில் வந்து ஒய்ஃபையும் சரி, இல்லாட்டி மொபைல் டேட்டாவும் சரி 2மே நான் டர்ன் ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து 2%, அதிகபட்சமே 3%. அந்த ஓவர் நைட் ட்ரெயினிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 6லேருந்து 8 மணி நேரத்துக்கு 2லேருந்து 3% ட்ரெயின் ஆச்சு ப்ரோ. இதுதான் எனக்கு S25 அல்ட்ரால இருந்தது. இத்தனைக்கும் நான் ரிவ்யூவில் கூட சொல்லியிருப்பேன். ஸோ எனக்கு இதுவும் கொஞ்சம் பெக்யூலியராக இருக்குது. பட் நீங்கள் வந்து மொபைல் டேட்டா ஆன்ல வச்சிருக்கீங்க. ஸோ ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் பேக்ரவுண்டில் உட்காந்து மொபைல் டேட்டாவை யூஸ் பண்ணும். அதை இன்டர்நெட்டை யூஸ் பண்ணும். ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அடுத்து கேமரா. 5 மினிட்ஸ் கேமரா யூசேஜே பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து 3 to 4% ட்ராப் ஆகுது. ஆப்ஸ். ஐ மோஸ்ட்லி யூஸ்ட் யூடியூப் Vanced ஃபார் பாட்காஸ்ட். ஐ டூ யூஸ் குட் லாக் ஃபார் ஸ்மால் கஸ்டமைசேஷன் விச் ஐ நோ கன்சியூம்ஸ் a little பவர். I visited Samsung store. They suggested a full software reinstallation. However, have not done it yet because I don't have a hard disk to take a backup. Pros: display வேற level, sound quality great. Camera good at daylight and casual user. Performance better than my old OnePlus. Please give me some suggestions அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் பேட்டரி ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஷேர் பண்ணியிருக்காப்புல. இத்தனைக்கும் எங்கள் ஆளுக்கு LTEன்னு தான் வருது போலயே இன்டர்நெட்டு. ப்ரோ ஒருவேளை நெட்வொர்க் சுவிட்ச் ஆகிட்டே இருக்கா? மேலே வந்து ஸ்டேட்டஸ் பாரில் பார்த்தா ரொம்ப வீக்காக இருக்குது சிக்னலு. அது மட்டும் இல்லாமல் LTEன்னு காட்டுது 5Gக்கு பதில். இல்லாட்டி நீங்கள் வந்து 5Gலேருந்து 4G ஃபோர்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா? அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து அப்படி பார்த்தா நீங்கள் வந்து 106% பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கீங்க. 6.25 மணி நேரம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 80% கன்சியூம் பண்ணும்போதே உங்களுக்கு 6 மணி நேரமாவது வரணும். பட் இது ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. என்ன ப்ரோ டீசெண்டாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு சிலர்லாம் 4 மணி நேரம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. 4 மணி நேரம் தான் எனக்கு SOT வருது. அவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிலாம் கூட சொல்கிறாங்க. பட் நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ரீசெட் பண்ணுறது ரொம்ப அவசியமாக இருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து அவங்களே சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ரிவர்ட் பண்ணி தரோன்னு. அவங்க ப்ராப்பராக அவங்க இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா, ஃபேக்ட்ரி மாதிரி இன்ஸ்டால் பண்ணாங்கன்னு வைங்களேன், அதுவும் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. முடிஞ்சால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேப்டாப் இருந்ததுன்னா லேப்டாப்பில் டேட்டா எல்லாம் பேக்கப் எடுத்துகிட்டு கொண்டு போய் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணிவிடுங்க. சரியா? ஏன்னா இவ்வளோ மோசமாக இருக்கக்கூடாது S25 அல்ட்ரா. நீட் அ மொபைல் அண்டர் 30K. இது வந்து நம்ம முகமது சகீன் அப்படிங்கிற நண்பர் வந்து கேட்டிருக்காரு. ப்ரோ எனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும். 20,000லேருந்து 30,000க்குள்ள. நான் ஒரு கேஷுவல் யூஸர் தான். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா ஒரு வெரி குட் கேமரா, ஃபோட்டோஸ்க்கும் வீடியோஸ்க்கும், அப்புறம் நல்ல பேட்டரி லைஃபு. எனக்கு ஃபோன் வந்து சிலிக்கான் கார்பைட், அதாவது ஐ டோன்ட் வாண்ட் அ ஃபோன் வித் சிலிக்கான் கார்பைட் பேட்டரி. ஐ நீட் அ லித்தியம் அயன் பேட்டரி. ஃபோன் ஷுட் ஹேவ் குட் டிஸ்பிளே. ஸ்னாப்ட்ராகன் சிப் செட் மட்டும்தான். ஐ வில் பிளே கேம்ஸ் அக்கேஷனலி. ஃபோன் ஷுட் பி வெரி குட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கனெக்டிவிட்டி அண்ட் மஸ்ட் ஹேவ் NFC. ஐ ஆல்சோ நீட் குட் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் சப்போர்ட். இவ்வளோ விஷயங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, ஸோ நம்ம நண்பருக்கு வந்து நத்திங் ஃபோன் 3A Pro வந்து ஆப்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா அவர் எதிர்பார்க்குறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ வீடியோ கூட அது ஓரளவுக்கு நல்லா தான் எடுக்குது. ஸோ அதனால் இந்த பட்ஜெட்டில் வந்து முன்னையாவது S24 FE இருந்தது. இப்போ S24 FE இந்த பட்ஜெட்டில் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ அண்டர் 30K அப்படின்னு வரும்போது 3A Pro வந்து உங்களுக்கு ஆப்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் ப்ரோ. NFC இருக்குது. இல்லைனா S24 FE வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு வீடியோ எல்லாத்துலேயுமே நல்லாயிருக்கும்.
ஃபோன் மட்டும் கொஞ்சம் அதான் ப்ரீமியமாக இருக்கும் கையில் பிடிக்கிறதுக்கு. பட் அந்த பெசல்ஸ்னால உங்களுக்கு கொஞ்சம் சீப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் மற்றபடி இந்த 20,000லேருந்து 30,000த்துக்குள்ளே வந்து எனக்கு தெரிஞ்சு நத்திங் ஃபோன் ஓரளவுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து S24 FE அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். Will the price will increase only for upcoming phones or all the phones? All the phones bro. பாரபட்சம் பார்க்காம எல்லா ஃபோனோட ப்ரைஸையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்காங்க. Xiaomi 15க்கு உங்களுக்கு ரிவ்யூ வேணும் கரெக்டாக பண்ணிடலாம். நம்ம நண்பர்கள் நிறைய பேர்கிட்ட Xiaomi 15 இருக்குது, கண்டிப்பாக நம்ம பண்ண முடியும் ப்ரோ. ஓகே, ரியல்மி பட்ஸ் T200ஓட ரிவ்யூ முகமது ஃபேஸ் அப்படிங்கிற நண்பர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபேஸ் ப்ரோ என்ன சொல்கிறாருன்னா, ஹாய் ப்ரோ, உங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு தான் ப்ரோ இதை நான் ஏர்பாட்ஸ் வாங்கினேன். இன்றைக்கி தான் டெலிவரி வந்துச்சு. ஒரு 2 hours யூஸ் பண்ணேன். செம்மையாக இருக்குது ப்ரோ. எல்டாக்கு வேறு மாதிரி இருக்குது ப்ரோ. அப்புறமா அந்த ஆப்பில் உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்குது. பேஸ் தெரிக்க விடுது ப்ரோ. நாய்ஸ் கேன்சலேஷன் சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் போட் ஏர்டாப்ஸ் 91 யூஸ் பண்ணேன். ஒஸ்ட்டு ப்ரோ, சார்ஜிங் இஷ்யூ. நான் இதுக்கு வாங்கி 6 மந்த்தாக யூஸ் பண்ணேன். சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. பட் ஒன் சைட் பட்ஸில் சார்ஜ் ஆகவே மாட்டேங்குது. அப்புறமா உங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு தான் இப்போ நான் உண்மையாகவே 1700க்கு ஒர்த்து ஃபார் மியூசிக்னு செமையாக இருக்கும் ப்ரோ. ஆனால் இனி போட் ஏர்டாப்ஸ் நான் வாங்க மாட்டேன். ஒஸ்ட்டு ப்ரோ, ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. போட் கம்யூனிட்டியும் ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. போட் வந்து ரீசெண்டாக அந்த பவர் பேங்க் நம்ம போடும்போதே கீழே வந்து எல்லோரும் காரி துப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக சரி 799 ரூபாய்க்கு போட்டில் ஒரு TWS கிடைக்குது, அதுவும் நிறைய பேர் நல்ல ரேட்டிங் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி தான் நான் அதை ட்ரை பண்ணேன். இத்தனைக்கும் நான் அதை வந்து ஜெப்டோவில் தான் ஆர்டர் போட்டு ட்ரை பண்ணேன். ஓகே, அது நல்லா தான் இருந்தது. பட் அதோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ கேள்விக்குறி தான். எல்லாருமே இப்படி காரி துப்புறதை பார்க்கும்போது என்ன சொல்லுன்னு தெரில. ஆனால் ரியல்மியோட T200 நிஜமாவே சூப்பரான ஒரு ப்ராடக்ட். வரகுண பாண்டியன் அப்படிங்கிற நண்பர் வந்து 804 வீடியோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிரேசி ப்ரோ, சத்தியமாக என்ன சொல்கிறதுன்னு தெரில. 804 நான் பார்த்ததுலேயே பெரிய நம்பர் இதுதான் ப்ரோ. பிக் ஃபேன் ஆஃப் யுவர் வீடியோஸ். தாட் ஆஃப் ஷேரிங் யூ மை யூடியூப் ஸ்டார்ட்ஸ் வித் யூ. யூ ஆர் டூயிங் கிரேட் ஒர்க், கீப் இட் கோயிங். ஹோப் டு சி யூ சூன் இன் பர்சன் சம்டே. கண்டிப்பாக ப்ரோ, கண்டிப்பாக மீட் பண்ணலாம். போடு F1 நியூஸ். F1 உங்களுக்கு F1 ரொம்ப பிடிக்குமா? செம ப்ரோ, மாஸ். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்கக்கூடிய சேனல்கள் இல்லையா? நைஸ், சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட்டு. ஆனால் அது என்னமோ உண்மை தான், நம்ம இதில் வந்து நம்பர் ஆஃப் வீடியோஸ் கொஞ்சம் அதிகம் தான், கொஞ்சம் இல்லை ரொம்பவே அதிகம் தான், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏங்க அந்த ChatGPT ஆப்பு ஆண்ட்ராய்டுக்கும் iOSக்கும் பார்த்தாலும் வித்தியாசம் வருதுங்க. பிக்சலில் ChatGPT யூஸ் பண்ணும்போது கிடைக்கிற யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்குங்க. என்னையா இது அப்படின்னு இருக்கு எனக்கு. நான் இதுலேருந்து ஒரு சில டேட்டா அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தா இதில் வந்து ரொம்பவே ஆர்கனைஸ்டாக வருது. ஆண்ட்ராய்டில் சும்மா ஏதாவது ஒரு ஃபோன்லேருந்து நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணலாம் ChatGPTயில் இருக்கிற டேட்டா அப்படின்னு பார்த்தா அது ஆர்கனைஸ்டாகவே வரமாட்டேங்குது, அப்படியே கிளம்ஸியாக இருக்குது. இந்த மாதிரி வித்தியாசம்லாம் கொஞ்சம் டூ மச்சாக தாங்க இருக்குது. நான் சொல்கிறது எப்படின்னா, இப்போ நம்ம நண்பர் வெங்கடேசன் இங்கே அனுப்பியிருக்காரு பார்த்தீங்களா, அவரோட மெயில் அப்படி பிடிச்சி ஹோல்ட் பண்ணால் இப்படி எடுத்தேன்னா இவர் என்ன ஃபார்மெட்டில் இப்போ இங்கே காப்பி ஆகுதோ, இங்கே பார்க்குறதுக்கு என்ன ஃபார்மெட்டில் இருக்கோ அதே ஃபார்மெட்டில் அப்படியே காப்பி ஆகுங்க. ஆனால் இதுவே நான் ஆண்ட்ராய்ட்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன், அதுவும் ChatGPTலேருந்து தப்பு அப்படியே ஒரு மாதிரி எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப்ஸ் எல்லாம் கூட கேப்பே இருக்காதா, நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும், கரெக்டாக படித்து பார்த்து கண்டுபிடிச்சோம் இந்த இடத்துல இந்த டைட்டில் ஆரம்பிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்குது. சீக்கிங் யுவர் ரெக்கமெண்டேஷன் ஃபார் மை ஃபர்ஸ்ட் IEM பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹாய்ஜி, ஐ எம் பிளானிங் டு பை மை ஃபர்ஸ்ட் IEM. உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தேன், IEM ஒன்று இருக்கிறது தெரியும். வீடியோவில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன்றீங்க, பெரிய பெருமைக்குரிய விஷயமாக தான் இருக்குது. 1000லேருந்து 1500 ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு IEM சொல்லுங்கள் ப்ரோ. டில் நவ் TWS தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங்கில் Huawei ஃப்ரீ பட்ஸ் ப்ரோ, அது நல்லாயிருக்கும். ஓப்போ என்கோ பட்ஸு, அப்புறம் ரியல்மி பட்ஸு T200X கரண்ட்லி யூஸிங் வித் மை ரியல்மி P4 மொபைல். ஆல்சோ ஐ ஹாவ் அ ஃபியூ டவுட்ஸ் ஜி. டைப் சி IEM வாங்கலாமா இல்லை 3.5 IEM வாங்கலாமா, அதாவது வித் டேக்கு, விச் ஒன் சவுண்ட்ஸ் பெட்டர்? அப்படி இல்லை ப்ரோ, இதில் ஒரு மேட்டர் இருக்குது. நீங்கள் ஆனால் இந்த கேள்வி கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ தான் டேங்ஸு அப்படின்ற பிராண்ட்லேருந்து இப்போ ஒரு IEM வந்து எனக்கு ரிவ்யூ அனுப்புகிறேன் அப்படின்னும் போது என்ன கேட்டாங்க, டைப் சி வேணுமா 3.5 வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒன்று யோசித்தேன், ஆமாம் இப்போது இந்த ஒரு ஃபேக்டை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லையே அப்படின்னு. என்னன்னா இப்போ டைப் சி நான் வாங்கிட்டேன்னா அதுக்கு நான் திரும்ப வந்து என்ன மாதிரியான ஒரு அடாப்டர் போட்டு நான் ஒரு வேறு ஒரு எக்ஸ்டர்னல் டேக்கில் யூஸ் பண்ண முடியும்? அப்போது டைப் சி ரிலேட்டடான டேக் ஏதாவது எனக்கு கிடச்சதுனா தான் அதில் நான் இதை இன்சர்ட் பண்ணி இன்னும் ஆம்பிளிஃபை பண்ணி ஆடியோ குவாலிட்டி என்ரிச் பண்ண முடியும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3.5 பேஸ்டு வாங்கினேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குளோபல் கனெக்டிவிட்டி ஆஸ்பெக்ட்ஸில் பெரிய ப்ளஸ்ஸு. ஒரு ரெட்ரோ ஃபோனாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி வந்து இப்போ இருக்கிற ஃபோனாக இருந்தாலும் சரி, எந்த ஃபோனுக்குனாலும் ஒரு அடாப்டரோ இல்லாட்டி அடாப்டரே தேவைப்படாத 3.5 ஜாக் இருக்கக்கூடிய ஃபோனா அப்படியே நான் யூஸ் பண்ண முடியும். டைப் சி வாங்கிட்டேன்னா ஐ எம் லாக்டு, அவ்வளோதான். டைப் சி போர்ட் வழியாக ஆடியோ கொடுக்கக்கூடிய என்னென்ன டிவைஸ் என் கையில் இருக்கோ அதில் மட்டும் தான் என்னால் யூஸ் பண்ண முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு 3.5 ப்ளஸ் டைப் சி வாங்குறது பெட்டர் ப்ரோ. இது இந்த JD1 வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே கஸ்டமைஸ் பண்ணி நிறையா வச்சுருந்தாங்க. அந்த டைப் சி ஆடியோலேயே கஸ்டமைஸ்டு நிறையா ஆப்ஷன்ஸ் இருந்தனால தான்
சரி ஓகே, நம்ம நண்பர்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுறது பெரும்பாலும் வந்து இப்போ டைப் சி டிவைசஸ் தான். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து வெறும் ஃபோனில் மட்டும் தான் இந்த ஐஎம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ JD1 நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை சஜஸ்ட் பண்ணுறது அந்த டைப் சியை. ஆனால் இதை நான் ஆழமாக யோசிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு 3.5 பேஸ்ட் வாங்கிட்டேன்னா ரெட்ரோ ஃபோனில் யூஸ் பண்ணலாம், ஒரு பிசியில் யூஸ் பண்ணலாம், லேப்டாப்பில் யூஸ் பண்ணலாம், ஒரு வாக்மேன் மாதிரி ஏதாவது டிவைஸ் இருந்தால் யூஸ் பண்ணலாம், எதுலனாலும் யூஸ் பண்ணலாம், ஒரு அடாப்டர் போட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் டைப் சி வாங்கிட்டேன்னா நான் லாக் ஆகிடுவேன். ஸோ அதனால் வந்து இப்போ எனக்கும் என் மைண்டில் எப்படி இருக்குன்னா, ஏதாவது ஒரு பிராண்ட் அப்ரோச் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை டெஸ்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்கன்னா, எனக்கு டைப் சி தான் எங்ககிட்ட இருக்குது, அது மட்டும் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி ஓகேன்றுவேன். மற்றபடி இதில் 3.5 ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னாங்கன்னா 3.5 அனுப்புங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ 3.5 வந்து மேக்ஸ் மோர் சென்ஸு. அது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபிலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. எந்த டிவைஸ் வேணாலும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அடுத்து ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் வெப்சைட்டில் அண்ட் சம் அதர் வீடியோவில் டேக் யூஸ் பண்ணால் தான் இஎம்மோட ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த டைப் வாங்கினான்னு சொல்லுங்கள் ஜி. அதாவது எந்த டைப், அதாவது 3.5 இல்லாட்டி டைப் சி? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3.5 வாங்கிக்கோங்க. ஆடியோ கலரில் பேசிக் டேக் இருக்கும், 700 800 அதுவும் ஹெட்ஃபோன்ஸ் ஒன்லேயே இருக்கும். அதே தான் வாங்கிக்கோங்க. D0 சவுண்ட் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு பேசிக் டேக் வாங்கிட்டு அப்புறம் ஒரு 1500 மதிப்புள்ள ஒரு ஹெட்ஃபோன்ஸோ இல்லாட்டி 1000 மதிப்புள்ளதை வாங்கிட்டு ஒரு டேக்கும் சேர்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் EDX Pro நல்லா தான் இருக்குது. EDX Pro நல்லா இருக்குது, JD10 நல்லா இருக்குது. இது மட்டும் தான் நல்லா இல்லைங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, ஓரளவுக்கு இந்த ஈக்குவலைசர் இந்த மாதிரியான விஷயங்களில் பூந்து விளையாட தெரிஞ்சதுன்னு வைங்களேன், நீங்கள் எந்த மாதிரியான ஐஎம் வாங்கினாலுமே உங்களால் அவுட்புட்டை வந்து நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டியூன் பண்ணிக்க முடியும். அந்த ஈக்குவலைசர்லாம் வச்சு கொஞ்சம் ஆடியோ அவுட்புட் எப்படி வேணும் அப்படிங்கிறத நீங்களே வந்து மெருகேற்றிக்கலாம். ஸோ அதனால் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை. உங்களுக்கு எதோட கலரு டிசைன் இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலரில் இருக்கக்கூடிய இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வடிவத்தில் மொத்தமாக அந்த டிசைன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதில் இருக்கோ சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க ப்ரோ. 1000 ரூபீஸ்க்கு இருக்கக்கூடிய ஐஎம்மும் நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து 1000 ரூபி ரேஞ்சில் இருக்கிறத தான் வாங்கிட்டு நீங்கள் ஒரு டைப் சி டேக் ஒன்று வாங்கிக்கோங்க. அது அந்த ஆடியோ கலரில் D07 அது மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க. பக்காவாக செட் ஆகிடும் ப்ரோ. ஏன்னா இந்த 3.5 அதே மாதிரி நீங்கள் வாங்கிட்டு இப்போது நான் ஃபஸ்ட்டு நான் கேசி ZDXா அப்போ அந்த வீடியோலாம் பண்ணும்போதே நான் பேர்னிங் ப்ராசஸே காமிச்சிருப்பேன். நான் வந்து எப்படி பேர்ன் பண்ணுறேன், N91 மாட்டி விட்டு மொத்த சாங்கையும் ஓட விட்டுருவேன். N91 கிட்டத்தட்ட ஒரு 400 500 ட்ராக் இருக்கும். ஸோ அந்த சாங்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஓட விட்டுருவேன். தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். N91 மட்டும் சார்ஜ் போட்டு திரும்ப ஓடு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிக்சல் 10 ப்ரோவில் இந்த டேங்ஸூ இப்போ புதுசாக அந்த ப்ராடக்ட் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ணிட்டு அது இப்போ ஒரு 24 ஹவர்ஸாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ லைவ் ஆகிற நேரத்தில் 36 ஹவர்ஸ் ஆகலாம். அண்டு போக போக அதை நான் கண்டிப்பாக ஒரு 4 நாளாவது மினிமம் அதை பேர்ன் பண்ணுவேன். ஸோ பேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லிசன் பண்ணும்போது இன்னும் குவாலிட்டி என்ரிச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறது தான் எதார்த்தம். ஸோ அதையும் பண்ணிட்டு இப்போலாம் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கு. ஸோ பெரும்பாலும் அப்போ எல்லாரும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் அதுக்காக நீங்கள் யூஸே பண்ணக்கூடாது, பாக்ஸ்லேருந்து வெளில எடுத்துகிட்டு நான் வந்து அப்போ லிசனே பண்ணக்கூடாது அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. லிசன்லாம் பண்ணலாம். லிசன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஆஃபீஸில் சும்மா இருக்கிற நேரத்தில் நீங்கள் எல்லா நேரமும் பாட்டு கேட்டுட்டு இருக்க போகிறது இல்லை. எதுலையா கனெக்ட் பண்ணி அதில் பாட்டு பாட விட்டுருங்க. அது பாட்டு பாடிட்டு கிடக்கட்டும். திரும்ப ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும்போது எடுத்து அதில் மாட்டி லிசன் பண்ணுங்க. திரும்ப வீட்டுக்கு வந்ததும் இல்லையா மாட்டி விட்டுருங்க. ஸோ ஒரு 4-5 நாளைக்கு தொடர்ந்து இந்த மாதிரி அதை ஸ்ட்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் பெட்டராகும். ஓகேயா? ஸோ அதான் ப்ரோ. ஓகே வெங்கடேசன் ப்ரோ, அதனால் நீங்கள் இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள். சரியா? ஆக மொத்தம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 1000 ரூபீஸ்க்கு இருக்கக்கூடிய ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ்லாம் நல்லா இருக்குன்னா நல்லா தான் இருக்குது. இதில் இன்னொன்று என்னென்னா 1000 வாங்கினாலும் சரி 5000 வாங்கினாலும் சரி சில சமயங்களில் அதாவது குவாலிட்டி டிஃபரன்ஸ் ஃபார் ஷோர் இருக்கும். சில சமயங்களில் வந்து லைஃப்பை வந்து நம்மளால் சொல்ல முடியறது இல்லை ப்ரோ. ஏதோ ஒரு வகையில் ஏதாவது சில சமயங்களில் பிரச்சனை வருது. பட் இது வரைக்கும் நான் வாங்கின ஐஎம்மாக இருக்கட்டும் இல்லாட்டி ரிவ்யூக்காக வந்த ஐஎம்மாக இருக்கட்டும் எந்த ஐஎம்ஸ்லேயுமே என்கிட்ட இருக்குது இது வரைக்கும் வேலை செய்யாமல் போல ப்ரோ. எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருக்கு. அந்த ஆடியோ கலரில் வந்து ஒரு 560 ரூபாயோ 600 ரூபாய்க்கோ ஒரு ஐஎம் வந்தது ஞாபகம் இருக்கா? அதாவது நம்ம ஆனால் என்ன பண்ண முடியாது, அந்த பின்னை வந்து இயர்பட்ஸ்லேருந்து எடுக்க முடியாது. அது கூட இன்னும் உயிரோட தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ உயிரோட இருக்குது. வியர் அண்ட் டயர் வந்து கொஞ்சம் ஹார்ஷாக யூஸ் பண்ணால் அது வந்து ஏதாவது ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஹார்ஷான எப்படி சொல்கிறேன்னா, நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், திடீர்னு குழந்தை மேலே தாவுது இல்லாட்டி அந்த ஒயரை கையில் ஒயர் மாட்டிக்குது, இப்படி இழுக்கும்போது டப்புன்னு அப்படி உருவம் வந்துருமா, அந்த மாதிரி அந்த கேபிள் வந்து ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸில் வந்து அடிக்கடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிச்சுன்னா, இப்போ பைக் ஓட்டிட்டு இருக்கேன், பைக்லேருந்து இறங்கும்போது ரியர் வியூ மிரரில் வந்து டப்புன்னு கேபிள் மாட்டிக்குது, இப்படி இழுக்கிறேன் டம்முன்னு காதுலேருந்து உருவிட்டு பறக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஃபோர்ஸ் அப்ளை ஆகும்போது சில சமயங்களில் டேமேஜ் ஆகலாம். இந்த மாதிரி எந்த ஃபோர்ஸும் இல்லாமே டேமேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அதனால் காடு ரைட்டிங் இன் மை ஹெட்டு இந்த மாதிரி தான் இருக்குங்க. எல்லாத்துலேயுமே அப்படி தான் நான் பார்க்குறேன். ஹியூமன்லேயே அப்படி தானே பார்க்குறோம். செம்ம ஹெல்த்தியான பையன், காலேஜ்லலாம் வேறு லெவல் ஜாலியாக இருப்பான், ஸ்கூல்லலாம் பயங்கரமான அத்லீட் அவன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இப்போ என் கேங்கில் இருக்கிற எல்லாருக்கும் இப்போ ஏஜ் பார்த்தீங்கன்னா 36 37 இப்படி இருக்கும். ஸோ அப்போ இந்த 36 37 இருந்த எல்லாருமே இப்போ எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா பார்ஷலாக ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க. இத்தனைக்கும் அவ்வளோ ஆக்டிவாக இருந்தாங்க. ஸோ எப்போ நடக்குது, எப்படி நடக்குது, எதனால் வருது, இது எல்லா இடத்துலையுமே அப்ளை ஆகுதுன்னு சொல்ல வரேன். ஓகே, ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரும் சில சமயங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ரைட்டுங்க. ஓகே, ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பாய்.